22 மாணவ கண்மணிகள் திமுகவுடைய பொய் பிரச்சாரத்தால் தன்னுடைய இன்னுயிரை நீத்தார்கள். அந்த கண்மணிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி இன்றைக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்திலே 2021 ஆரம்பித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே கையெழுத்திலே ஆட்சிக்கு வந்ததும் நீட்டை ஒழித்து விடுவோம் என்று சொல்லி இதுவரையிலும் நீட்டுக்காக ஒரு பொய்யான வாக்குறுதிகளை தந்து கொண்டு இன்றைக்கும் சட்டமன்றத்திலும் மற்றும் அனைத்து கட்சி கூட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் எங்களது பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் ஏமாற்றுகிற கூட்டம், கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று இன்றைக்கு உண்மையாக அந்த மாணவ கண்மணிகள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த போராட்டத்தை அறிவித்தார்கள். இனியாவது திருந்த வேண்டும் திமுக அரசு. நீட்டுக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது 2016 அந்த விலக்கை பெற்று தந்தார்கள். 2010 தான் நீட்டை கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரசும் தான். குலாம் நபி ஆசாத் அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுதும் காந்தி செல்வன் திமுகவுடைய அமைச்சர் இணையமைச்சராக இருக்கும் போது தான் நீட் வந்தது. ஆனால் இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு நீட்டை ஒரே கையெழுத்தில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றிட்டு தொடர்ந்து இன்றைக்கி திமுக 4 வருஷத்தில் கோவை மாவட்டத்தில் எந்த திட்டம் கொண்டு வரல, எதுவுமே செய்யாமல் 4 வருஷம் முடிச்சுட்டாங்க. 5 வருஷம் முடிய போகுது. ஆகவே இனியாவது இந்த நீட் நாடகத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு எடப்பாடியார் ஒரு சாமானியர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது நீட் விலக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. அப்புறத்துறை அம்மா இருக்கும்போது தொடுத்தார். அது எடப்பாடியார் தொடர்ந்து அதை விலக்குக்காக பாடுபட்டார். ஆனால் அனைத்து மாநிலத்திலும் நீட் வந்து விட்டது. அதுக்காக எடப்பாடியார் அற்புதமான அவருடைய எண்ணத்தில் உதித்த 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இன்றைக்கு 600க்கு மேற்பட்டவர்கள் வருஷம் MBBS BDS படிக்கிறாங்கன்னா எடப்பாடியார் காரணம். இப்படி ஒரு முதலமைச்சர்னா இப்படி தான் இருக்கணும். ஆகவே கண்டிப்பாக இனிமேலாவது கண்டிப்பாக இந்த நாடகத்தை திமுக நீட் நாடகத்தை நிறுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் இந்த ஆட்சி 4 வருஷமாக எதுவும் செய்யலை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, எதுவுமே செய்யலை, எந்த திட்டம் வரல. ஆகவே 2026 எப்பொழுது எடப்பாடி முதலமைச்சராக வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2020 எடப்பாடி முதலமைச்சராக வருவார். இன்றைக்கு விடுபட்ட திமுக செய்யாத குறிப்பாக கோவை மாவட்ட திட்டமே செய்யல, புறக்கணிச்சிட்டாங்க. அந்த திட்டத்தை எல்லாம் எடப்பாடியார் தருவாங்க. நன்றி. ஒரே ஒரே கையெழுத்துன்னு சொன்னவங்க யாரு? இன்னைக்கு அப்படி நானும் சொல்லுவாங்க. இன்னைக்கு உண்மையாக அக்கறையாக தான் இன்னைக்கு எடப்பாடி பண்றாரு. இன்னைக்கு அவங்க தான் இந்த மாதிரி நாடகத்தில் நடத்தி இதுபோல் பல நாடகம் 22 மாணவ